லாஸ்ட் டைம் கப் கேக் அண்ட் ப்ரௌனிஸ் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது கூடவே 1 கிலோ அளவுக்கு செமி சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த கேக்கை தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர். இவங்க இந்த ஃப்ளேவரை வந்து மாற்றினதே கிடையாது. இவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. ப்ளஸ் எப்போவுமே கோதுமை மாவில் தான் கேட்பாங்க. கோதுமை மாவுலேயே போட்டு கொடுத்துடுவேன். அது கூடவே இன்னொரு 1/2 kg அளவுக்கு சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வந்துருந்துச்சு. ஸோ 2 பேட்டரியுமே ஒட்டுக்கா அடித்து ஒரே முட்டா ஓவனில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ ரெண்டையுமே க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ண போகிறேன். புதுசாக 2 சாக்லேட் மோல்டு வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து காஃபி பீன் மாதிரி இருக்கிறது, இன்னொன்று வந்து நார்மலாக எல்லாருக்கிட்டேயுமே அவைலபிளாக இருக்கிற சாக்லேட் மோல்டு தான். இந்த காஃபி பீன் மோல்டு வந்து காஃபி சாக்லேட் கேக்கு மொச்சா கேக் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கு மேலே டெக்கரேஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. பட் இதை யூஸ் பண்ணாமையே வச்சுருந்தேன். சரி, இந்த கேக்குக்கு டெக்கரேஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் ஊற்றி அதை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg ட்ரஃபிள் கேக்குக்கு நார்மலாக ட்ரிப்பிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த சாக்லேட் மோல்டில் செஞ்ச சாக்லேட்ஸையும் வச்சுட்டு குட்டி குட்டியாக பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஃபாண்டன்ட்டில் செஞ்சு அங்கங்கே வச்சுருக்கேன். இந்த கேக் டிசைன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.